ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாடியில் கொஞ்சம் நிறையவே ரெயின் லில்லி பூத்துருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பாருங்கள், ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் இதோட பேர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நிழலில் இருக்க கூட எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரெட் கலரில் மழை எப்போ வந்தாலும் டக்குன்னு முட்டு வைக்கிற ஒரு வெரைட்டி ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர். அப்புறம் எப்படியே வந்தோம்னா இது வந்து ரெட் ஷேடோ. பின்னாடி ஒரு ஷேடோ வருது பார்த்திங்களா? அதை பார்த்து தான் பேர் வச்சுருக்காங்க போல், ரெட் ஷேடோ. இது வந்து ரெட் ஏஞ்சல். இது ஒரு க்யூட்டு பூவு. ரொம்ப பெருசாக விரியெல்லாம் செய்யாது, ஒரு மாதிரி இப்படி குமிஞ்சா மாதிரியே இருக்கும். இது பாருங்கள், யங்லவ். யங்லவ் பாருங்கள், டக்குன்னு பார்க்கையில் கச்சிக்குடி மாதிரியே இருக்கும். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குல்ல நம்மளோட கச்சி ஒன்று, அந்த கலரில் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். யங்லவ் நல்லா பெரிய பூவாக பூக்கும். அப்புறம் இது நேற்று பூத்த மல்டி ஆரஞ்சு. எல்லாமே இந்த ஒரு பூ மட்டும் இன்றைக்கி பூத்துருக்கு. இது வந்து சாய்தோங், 2 பூத்துருக்கு. ஆரஞ்சு கலரில் லைன் லைனாக வரும். அப்புறம் இங்கே ஒரு ரெட் வெரைட்டி. இது வந்து ரெட் லேம்டான். சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 பூக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெட் கலரே இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நல்ல பிரைட்டாக இருக்கும். ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர். இது வந்து ரெட் லேம்டான். அப்புறம் இந்த மல்டிபெட்டல் வெரைட்டி. இது வந்து பிங்க் ப்ரொக்கேட். சூப்பராக பூக்கும், நல்ல பெரிய சைஸ் பூவாக பூக்கும். இந்த மாதிரி நிறைய பூக்குது. நான் ஒரு பூவை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஹைடிகோன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இன்றைக்கி நல்லா பாடம் கற்று கொடுத்துருச்சு இந்த ரெயின் லில்லி ஃப்ளவர். ஏன்னா இன்றைக்கி ஹைடிகோவும் பூத்துருக்கு, இந்த பூவும் பூத்துருக்கு. இது வந்து நார்மல் ரோசியா ஃப்ளவர் தான். நான் ஹைடிகோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பூவை நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நான் இப்போ ஹைடிகோ காட்டுறேன். இங்கே பூத்துருக்கு பார்த்தீங்களா ஹைடிகோ. ஏன்னா நான் கூகுளில் செக் பண்ணேன் அதோட பிக்சர் எப்படி இருக்குன்னு. எக்ஸாக்டாக இதே தான், இப்படியே தான் இருக்குது ஹைடிகோ. இது பக்கத்துலேயே அந்த இன்னொரு ரோசியா பூத்துருக்கு பாருங்கள். ஏன்னா இந்த ரோசியாவில் வந்து நிறைய மல்டிபிள் ஆச்சு ஒரு தடவை. நிறைய அப்போ வந்து குட்டி குட்டியாக இருந்தது எல்லாத்தையுமே ஒரு பெரிய க்ரோ பேக்கில் போட்டு வச்சு, அதுதான் இது இவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து நார்மல் ரோசியா வெரைட்டி தான். நான் தான் வந்து இது ஹைடிகோன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ஹைடிகோ இருந்தது என்கிட்ட 1 பல்போ 2 பல்போ தான். இந்த மாதிரி அதிகமாக இருந்தது வந்து இந்த நார்மல் ரோசியா வெரைட்டி தான். இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது பாருங்கள், மூன் ஸ்டோன் 2 பூத்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூவு, ஆரஞ்சு கலர் மூன் ஸ்டோன். அப்புறம் இது வந்து நேற்று பூத்த ரெட் குப்பிடு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இது ரெட் கிஸ் இதோட பேர். இந்த பூவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிஸ்ட்டில் ஒன்று. டென்ஷன் ஆக போகிறீங்க வீடியோ பார்க்க. என்னம்மா நீ இதை காமிச்சாலும் பிடிக்குதுன்ற, அதை காமிச்சாலும் பிடிக்குதுன்ற, என்ன பண்ண? அதோட அழகு வந்து நம்மளை அப்படி சொல்ல வைக்குது. இது பாருங்கள், இது வந்து 1 ஆஃப் ஹார்ட் இதோட பேர். சூப்பராக இருக்கும், 1 ஆஃப் ஹார்ட். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம மிஸ் ஆலிவ் எப்படி பூத்துருக்குன்னு. கூட்டமாக இப்படி பூத்து பார்க்கணுன்னு தான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு பூவுமே இப்படி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, இப்படி கூட்டமாக பார்க்கணுன்னு. அது வந்து இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. மிஸ் ஆலிவ் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். 8 பூ பூத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் 8 பூ பூத்துருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே 2 பூ பூத்துருக்கு. இது ஒரு மிஸ் ஆலிவ், இது ஒரு மிஸ் ஆலிவ். இது ஆர்கிட் மாதிரி இருக்குது பார்க்க. அப்புறம் இது பாருங்கள், க்ரீமி. சூப்பராக இருக்குது க்ரீமி. நான் வந்து ஒரே ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு இப்போ எப்படி பூத்துட்ருக்கோ தெரில. கண்டு நிறைய மல்டிபிள் ஆகக்கூடிய வெரைட்டி. பல்பே வந்து மல்டிபிள் ஆகும், சூப்பராக ஆகும். இங்கே நான் வச்சுருக்க வந்து ஒரு பல்பு தான், ஆனால் அது எத்தனை மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இன்னும் 4 மொட்டு மழகாமல் இருக்குது. இன்றைக்கி 4 பூ பூத்துருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ராவாக 3 மொட்டு இருக்குது. 3 மொட்டா 4 மொட்டா 4 மொட்டு இருக்குது. அப்புறம் சக்கூராஸ்னோ சிண்டாமணி பார்த்தீங்களா, இன்றைக்கி சிண்டாமணியாகவே பூத்துருக்கு. ஒரு பெட்டல் மட்டும் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். நேற்று பூத்தது சிண்டா, இன்றைக்கி பூத்தது சிண்டாமணி. ஒரே கல்லில் 2 மாங்காய். க்யூட்டாக இருக்குது. நேற்று பூத்த ஆரஞ்சு ஸ்பை இன்றைக்குமே நல்லா இருக்குது. கலர் மட்டும்தான் லைட்டாக ஃபேடாக இருக்குது. மற்றபடி பெட்டல்ஸில் பாருங்கள், கொஞ்சம் கூட சுருங்கலை. ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பூத்த பூ மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே சரக்கொன்றை மரத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு பூத்துருக்கு பாருங்கள், சம்பா இதோட பேர்.
க்யூட்டாக இருக்குல்ல. நம்மளோட சரக்கொன்றை மரம் எவ்வளோ சூப்பராக தளதளன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். பெஞ்ச மலைக்கு நிறைய பக்க கிளைகள் விட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை நான் வந்து தரையில் வச்சு வளர்த்து மரமாக்கி பூ பார்க்க தான் போகிறேன். அதை இந்த உலகம் பார்க்க தான் போகுது. நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. நானும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக பூ வளர்ப்பேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன், சந்தோஷப்படுவேன் அப்படின்லாம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா என் கணவர் தான். சரி பரவாயில்ல, போனால் போகுது, ஆசைப்படுது, சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் கேட்குறத பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பெருசாக இதில் எல்லாம் நாட்டமே கிடையாது. பெருசாக இல்லை, சுத்தமாக நாட்டம் கிடையாது. இப்போ இவ்வளோ பூ பூத்துருக்கு. மாடிக்கு வருவாங்க, பல் விளக்குவாங்க, துணி காய போகிறதா இருந்தால் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வருவாங்க போவாங்க. பெருசாக பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படி போவாங்க. மற்றபடி ரொம்ப நாட்டம்லாம் கிடையாது. ஆனால் நான் தான் சொல்லி சொல்லி குதிச்சுட்டே இருப்பேன், இங்கே பாருங்கள் இவ்வளோ பூத்துருக்கு அவ்வளோ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நான் கேட்குறேன்றதுக்காண்டி எனக்கு பண்ணித்தராங்க. இந்த வீடியோ மூலமாக என் கணவருக்கு ஒரு நன்றியை போட்டுருவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வாளிக்குள்ளே வந்து பிம்சம்பூ 2 பூத்துட்டு இருந்துச்சு பாருங்க. பிம்சம்பூ அதுக்குள்ளே ஒரு பல்பு இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டேன். பர்பிள் ஹார்ட் பிளான்ட் மேலேயும் எனக்கு பெரிய பைத்தியம். அதை எப்படியும் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு தப்பிச்சு காப்பாற்றி ஒரு ஓரமாக அதுக்கு ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதில் வந்து பூத்துருக்க எல்லா வெரைட்டி ரெயின் லில்லியுமே நான் வந்து காமிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் முட்டுகள் தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் பூ இன்றைக்கி பூத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் 1-2 முட்டுகள் இருக்குது, நாளைக்கு பூக்கும். அதையும் நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். அப்புறம் நம்மளோட டேபிள் ரோஸ் 20 கலர் காம்போ அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ரெயின் லில்லி வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கார்டனிங் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.